தற்போது பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கும் இந்த ஈரான் அமெரிக்கா போர் எப்போது முடிவடையும்? தங்கம் விலை மிகவும் குறைந்திருக்கிறது. அதிக விலைக்கு கொடுத்து வாங்கியவர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். ஆகவே இந்த தங்கம் விலை மீண்டும் உயருமா என்பது போன்ற இரு வினாக்களுக்குத்தான் நாம் ஜாதக ரீதியாக இங்கே விடை காண்கிறோம். ஈரான் அமெரிக்கா போர் அதிகமாக போனால் இன்னொரு 10 நாட்கள் தான். அதாவது இந்த மாதம் மார்ச் 25ற்கு பின் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கு முன்னாடியே கூட முடிவுக்கு வரலாம். இன்னும் ஒரு வாரம் இல்லாட்டி மேக்ஸிமம் 10 நாளைக்குள் இந்த போர் முடிவுக்கு வரும். அப்பொழுது ஒரு 15 நாட்களில் இந்த உலகத்தின் மிகப்பெரிய தலைவர், பவர்ஃபுல் நாடு எது, உலகத்தின் மிகப்பெரிய தலைவராக என்பதும் ஒரு முடிவுக்கு வரும். சரி, 10 நாள் முடிவடைந்தால் சரிதான், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். அடுத்து தங்க விலை மீண்டும் உயருமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அது நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம். நாளை முதலே தங்க விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ தங்கம் வாங்கி வைத்திருப்பவர்கள் கவலை கொள்ள வேண்டாம். நாளையே தங்கத்தின் விலை அதிக அளவு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து சொல்ல போகிறது இருந்தால் ஷேர் மார்க்கெட் மிகவும் அடி வாங்கி தரமட்டத்தில் உள்ளது. பல லட்சங்களை இழந்த பல முதலீட்டாளர்கள் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கெட்டும் அநேகமாக நாளை முதல் திரும்பவும் உயரத் தொடங்கும். ஆகவே நண்பர்களே, ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம். இந்த வார், அதாவது இந்த ஈரான் அமெரிக்கா போர் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரம் இல்லாட்டி 10 நாட்களுக்குள் முடிவடையும். குறைய ஆரம்பிக்கும். நாளையிலிருந்தே இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம். அடுத்து தங்க விலை மீண்டும் நன்றாக உயரும். கவலை வேண்டாம். வாங்கி வைத்து இருப்பவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பவர்கள் கவலை கொள்ள வேண்டாம். அதே மாதிரி ஷேர் வாங்கியிருப்பவர்கள், ஷேர் மார்க்கெட்டும் திரும்ப தலையெடுக்க ஆரம்பிக்கும். நாளை முதலே அதனுடைய தாக்கம் தெரியும். நாளை முதல் ஷேர் மார்க்கெட்டு உயரத் தொடங்கும். ஆகவே நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம். பொருளாதார ரீதியாகவும் இனிமேல் படிப்படியாக எல்லா நாடுகளுக்குமே ஒரு விடிவு காலம் பிறக்கும். நன்றி, வணக்கம்.